உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடியுடைய மாணவ நண்பர்களே, பாண்டியராஜனின் பவர் ஆஃப் மோட்டிவேஷன். உலகத்தின் மூத்த தமிழ் குடியின் மாணவ நண்பர்களே, பாண்டியராஜனின் பவர் ஆஃப் மோட்டிவேஷன். எப்படி இவனை மட்டும் ஒரு சுற்றி ஒரு கூட்டம் இருக்கு, அடடடா இவன் பேசினாவே அந்த சபையை கட்டுப்படுத, இவர் கேரக்டர் வேறு லெவல். இந்த மாதிரி சொற்சொடரெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். எப்படி கிடச்சிச்சு? அவருடைய ஆட்டிடியூட், அந்த மனிதனுடைய அணுகுமுறையில் தான் இத்தனை சொல்லாடல்கள். அவரை சுற்றி அப்படி ஒரு கூட்டம். ஆக அணுகுமுறை தான். ஒரு மனுஷன்னாவே செயல்படுத்திக்கிட்டே இருக்கணுங்க. செயல்படுத்தலைன்னாவே அந்த இடம் பாழாயிரும். சரியாக சொன்னீங்க. அதாவது ஒரு பயன்படாத இடம், அந்த இடத்துல செயல் செய்யலைன்னா அந்த இடமே பாழாயிரும். நம்ம வீட்டுங்களே பாருங்களேன், அந்த மூளையில் ஏன் சிலந்தி கட்டுது? பயன்படுத்தாத ஒரு பில்டிங்லாம் சிலந்தி கூடு கட்டுதுன்னா அந்த இடம் பயன் இல்லை, நடவடிக்கை எதுவும் இல்லைன்றதுனால தான் அங்கே சிலந்தி கூடு கட்டுது. இதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? ஒரு மனிதனை 14 நாட்கள் நின்ன இடத்துல எந்த அசைவும் இல்லைன்னா அவன் உடம்புலையே சிலந்தி கூடு கட்டிடுமா. இது விடங்க அருமையாக சொல்லி முடிச்சிங்க. டெல்லியில் பெரிய ப்ராஜெக்ட் நம்ம அப்துல் கலாம் ஐயாவுடைய தலைமையில் நடந்துகிட்ருக்கு. ஒரு இடம் எப்பயுமே செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும், அந்த அணுகுமுறை. கலாம் ஐயா ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க. ஒரு 5 மணி 6 மணிக்கு முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட் போயிட்டே இருக்குது. அவருடைய சயின்டிஸ்ட்டு அவங்க குழந்தைங்கள்லாம், அப்பா இன்றைக்கி ஈவினிங் நம்ம எக்ஸிபிஷன் போயிடலாம்ப்பா, இன்றைக்கி லாஸ்ட் டேட்டுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி இவருக்கா செய்தி வந்துருச்சு? ஆனாலும் அந்த மனிதன் மறந்து கலாமையா சொன்ன வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அந்த குறிப்பிட்ட நேரம் வந்தோடனே கலாமையா வெளியே போயிடுறார். 8 மணிக்கு அந்த ப்ராஜெக்ட் முடிக்குது. இந்த சயின்டிஸ்ட்டு அப்படியே மன வருத்தத்தோடு வீட்டுக்கு போகிறார். குழந்தைகளை ஏமாற்றிடுவோமே, வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னனே அப்படின்ற அந்த இயலாமையில் போகிறாரு. ஆனால் அந்த குழந்தைங்களாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. என்னடா எப்படி இப்படி நடந்துச்சுன்னு அந்த குழந்தைங்களாம் சொல்லுது, அப்பா 5 மணிக்கு கலாம் அங்கிள் வீட்டுக்கு வந்தாருப்பா, எங்களையெல்லாம் கூட்டிகிட்டு எக்ஸிபிஷன் போய் நாங்கள் விரும்பினதெல்லாம் வாங்கி தந்தாருப்பா அப்படின்னு சொன்னோன்னே அந்த சயின்டிஸ்ட்டுக்கு அப்படி ஒரு ஆனந்த கண்ணீர். இன்னைக்கு வரைக்கும் எங்கள் கலாம் ஐயாவை நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த ஆட்டிடியூட், இந்த அணுகுமுறை. என் மாணவ நண்பர்களே, என்னால் ஸ்கோர் பண்ண முடியல, என்னால் சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியல, மாற்று. சரியான அணுகுமுறை. பாசிட்டிவாக பாரு, ஏன் நெகட்டிவாக பார்க்குற? சின்ன வயசில் கீழே விழுந்துட்டோமா அதான் எந்திரிப்போம், அப்படியே ஓடுவோம். ஆனால் பெருசாகி கீழே விழுந்தோடனே நம்ம யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு தான் சுற்றி முற்றி பார்க்குறோம். இதனால தான் நம்ம கொஞ்சம் சுணக்கமாயிருது. உன்னுடைய ஆட்டிடியூட்டை மாற்று, பகுத்தறிவை பயன்படுத்து. அதுக்கு தடையாக இருக்கிற அத்தனை தடைகளும் உடை. நம்பிக்கையை விதைச்சிக்கிட்டே இருங்க. பகுத்தறிவை பயன்படுத்த, தடைகளை உடை, நம்பிக்கையை விதை.